ஒரு ஜாப்பை விட்டுட்டா நம்மளுடைய வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? பொதுவா நம்ம வேலை செய்யற இடத்துல நமக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும். டாக்ஸிக் பீப்புள் இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு போனா அந்த இடத்துல எல்லாமே மாறி நமக்கு ஏத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு நல்ல சேலரி கிடைச்சி நல்ல ப்ரொமோஷன்லாம் கொடுத்தாங்க. ஆனால் ரொம்ப தொல்லை தரவங்க டாக்ஸிக்கானவங்க அங்கே இருக்கிறனால என்னால் அங்கே சஸ்டெயின் பண்ண முடியலை, நிலையாக இருக்க முடியலை, அதனால் நான் அங்கேருந்து ஜாப்பை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். நீங்கள் கேட்டிருக்கீங்களோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையாக அங்கே என்ன பிரச்சனை? அந்த ஜாப்பில் பிரச்சனையா, இல்லாட்டி அந்த கம்பெனியில் பிரச்சனையா, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையா, இல்லாட்டி நம்ம மைண்ட் செட்டில் தான் பிரச்சனை இருக்குதா? அப்போ சேஞ்ச் எங்கே வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. டாக்ஸிக்னால ஜாப்பை விட்டுட்டு வந்துடுவாங்க. அதுக்கு பிறகு ரொம்ப சஃபர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியா இருந்தால் இப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஏன்னா நம்மளால் முடியாது டாக்ஸிக் ஆனவங்கள மாற்றுறதுக்கு. உங்களால் முடியுமா? என்னால் முடியுமா இன்னொருத்தரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அது அவங்களுடைய உரிமை. நமக்கு போய் இன்னொருத்தரை மாற்ற முடியாது. அப்படியே நம்ம என்ன தான் உட்கார வச்சு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணாலும் பேசினாலும் அவங்க மாறுவாங்க அப்படிங்கிறதுக்கு என்னங்க சர்டிஃபிகேட் இருக்குது? ரைட்? எதை வச்சு நீங்கள் அவங்க மாறுவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ரைட்? அது அவங்க ஆட்டிடியூட், அவங்களுடைய விடயங்கள். ஸோ அதை நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ மாற்றத்தை நமக்குள்ளே கொண்டு வந்தால் எங்களால் முடியும். ஸோ நாங்கள் என்ன செய்யணும்? எங்களை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அதற்குரிய 7 விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக உங்களால் மாறலாம் இதை ஃபாலோ பண்ணிங்களா இருந்தால். ஆனால் அந்த 7 விஷயத்தையும் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். சேஞ்ச் அப்படிங்கிறது வெளியில் ஆரம்பிக்காது, உள்ளே தான் ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி உள்ளே இருந்து ஆரம்பிக்கணுமா இருந்தால் நம்ம வெளியில் எதையுமே சேஞ்ச் பண்ணி சரி வராது. நம்ம உடுப்பையோ நம்ம நடக்கிற நடையவோ முதல்ல சேஞ்ச் பண்ண தேவையில்ல. முதல் நம்ம மைண்டை தான் மாற்றணும். அப்படி நம்ம மைண்டை மாற்றணுமா இருந்தால் நமக்கு முதலாவதா நம்பர் 1 விஷயம் என்னென்னா, நமக்கு ஒரு எண்ணம், ஐடியா ஒன்று தோணணும். நம்ம நினைவில் நம்ம சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை எடுக்கணும். இப்போ ஐடியா அப்படிங்கிற நேரம் இப்போ யாராவது ஒரு கேர்ளையோ இல்லாட்டி பாயோவோ பார்த்து உங்கள் மேலே எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த ஐடியாவை சொல்கிறேன். அப்போ நான் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐடியா. அப்போ நான் சேஞ்ச் ஆகணும், நான் இதை சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு எனக்குள்ள முதலாவதா ஐடியா ஒன்று தோணணும். இந்த ஐடியா வராமல் உங்களால் அடுத்த ஸ்டெப் போக முடியாது.